புதிய பார்வை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த பதிவோடு துவக்குறேன். என்னென்னா, முத்தூட் ஃபைனான்ஸு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது சம்பந்தமாக அந்த கம்பெனி நிர்வாகம் ஒரு விழிப்புணர்வு பதிவை போட சொல்லியிருக்காங்க. அதாவது வாடிக்கையாளர்களுக்காக. என்னென்னா, முத்தூட்டில் 2 பேர், தலைமை நிர்வாக அதிகாரி தாமஸ் பி ராஜன், அப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸில் வணிக செயல்திறன் முன்னாள் தலைமை பொது மேலாளர் ரஞ்சித் குமார் ராமச்சந்திரன் 2 பேருமே இந்த ஒரு வெகுமதி வழக்கில், வெகுமதினா அந்த எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுப்பாங்கள்ல, அதில் பெரிய அளவில் ஒரு மோசடி பண்ணியிருக்கிறதாட்டு அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக, குறிப்பாக முத்தூட் ஃபைனான்ஸில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவை போட சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நிறைய அளவில் மோசடி பண்ணியிருக்காங்க. இதை திடீர்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது ஜூன் 9, 10 மற்றும் 11 தேதியில் காலை 10 மணி முதல் 4 மணி வரை விசாரணை அதிகாரி முன்னாடி ஆஜராகணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மனுதாரர்கள் தங்கள் முந்தைய விசாரணையின் போது ஒத்துழைக்கவில்லையாம். அதாவது கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க தவறிவிட்டனர் என்றும், இது காவலில் விசாரணை அவசியம் என்று வழிவகுத்தது என்றும் வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு வருகிறது. அதாவது கூப்பிட்டு விசாரிக்கும்போது சரியான பதிலை சொல்லணுமா வேண்டாமா? தப்பு பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ தப்பு பண்ணதை ஒத்துக்கணும்ல. ஒத்துக்காமல் இருந்தோன்னா அது மிகப்பெரிய தவறு இல்லையா? இந்த உத்தரவு முந்தைய விசாரணை அமர்வுகளை பின்பற்றுகிறது. சந்தேகிக்கப்படும் நபர்களான முத்தூட் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெடின் இடைநீக்கம் செய்யப்பட்ட தலைமை நிர்வாக அதிகாரி தாமஸ் பி ராஜன் மற்றும் முத்தூட் ஃபைனான்ஸின் வணிக செயல்திறன் முன்னாள் தலைமை பொது மேலாளர் ரஞ்சித் குமார் ராமச்சந்திரன் ஆகியோரை ஏப்ரல் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் எர்ணாகுளம் டவுன் தெற்கு காவல் நிலையம் விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெடின் முழு உரிமையாளரான துணை நிறுவனமான முத்தூட் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெடில் 11.92 கோடி மதிப்பிலான உள் மோசடியை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி மோசடி பண்ணியிருக்காங்கங்க. அதாவது மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு ஒரு கம்பெனிக்கு விசுவாசமாக இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு மோசடி விஷயத்தில் தலையிட்டால் தப்பு இல்லையா? அவங்க நிர்வாகம் சும்மா இருக்காதில்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அது கூப்பிட்டு விசாரிக்கும்போது அதாவது அவங்களுக்கு அந்த திமிரு கொஞ்சம் இருக்கும்ல, நான் பெரிய ஆஃபீஸரு, போலீஸ் நம்மளை விசாரிக்கிறதா, பதில் சொல்ல வேண்டாம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போங்கிற எண்ணம் எல்லாம் ஏற்படும். இப்போ சாதாரண சின்ன ஊழியர்களாக இருந்தால் அடித்து விசாரிச்சிருப்பாங்க. இவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்ததுனால கொஞ்சம் நேர்மையாக விசாரித்தா இவங்க உண்மையை சொல்லலை, அதனால் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊழியர் வெகுமதிகளை தவறாக பயன்படுத்தியதாக ஏப்ரல் 23 மற்றும் நவம்பர் 24 இடையில் நடந்ததாக கூறப்படுது. ஊழியர் வெகுமதினா ஊழியர்களுக்கு இந்த இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, கொடுத்த மாதிரி இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய எவ்வளோ 12 கோடி ரூபா ஸ்கேம்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு நிர்வாகத்தில் இவ்வளோ பெரிய தவறு நடக்குதுன்னா நிர்வாகம் பார்த்துட்டு இருக்குமா? ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னா கூட போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. 12 கோடி ரூபா இது மக்களோட பணம். முத்தூட்டில் நகைகளை அடகு வைக்கிறாங்க, முத்தூட்டில் லோன் வாங்குகிறாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லணுமா வேண்டாமா? அதனால் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக போட சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ இதில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இவங்களை அவங்க எங்கேயாவது நாங்கள் முத்தூட்டில் தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது என்கிட்ட பணத்தை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எதாவது பேசுனாங்கன்னா நம்பி ஏமாத்துறாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி, வணக்கம்.